என்ன பண்ணா என் தாபூர் நான் பேசுவேன் அனுமதி கொடுங்கன்னு கேட்கணும். அந்த அளவுக்கு இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களில் இந்திக்காரனுடைய கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே இந்த தாயகம் பறிமாகக்கூடிய அளவிற்கு இந்திக்காரர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இப்படி எல்லாம் வரணும்னு யார் சொல்றா? ஏன் வர்றாங்க? எதற்காக வருகிறார்கள்? இப்படி எல்லாம் வந்தால்தான் இந்த தமிழனை, இந்த தமிழச்சியை தமிழ்நாட்டுக்குள்ளே சிறுபான்மையாக்கி அகதியாக்கிட முடியும் என்று இந்திய அரசு திட்டமிடுகிறது. எப்படி யூத இனவெறி அரசு பாலஸ்தீன தாயகத்தை ஆக்கிரமித்து ஒரு போரை நடத்தி சின்ன சின்ன குழந்தைகளையும் முதியவர்களையும் பெண்களையும் கொன்றளித்துக் கொண்டு வெறியாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் பார்க்கிறோம்ல. நாம யூதர்கள் ஒரு மிகப்பெரிய இனமாக நின்று அவருக்கென்று இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை அமைத்து விட்ட பிறகு ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி அந்த இனத்துடைய தாயகத்தை அழித்து விட்டார்கள். அதுபோல சிங்கள அரசு தமிழர் பகுதிகளிலே சிங்கள இனவெறி குடியேற்றங்களை, சிங்கள மக்களை குடியேற்றி அந்த பகுதியெல்லாம் தமிழர் தாயகம் என்ற நிலையிலிருந்து மாற்றி எல்லா பகுதியிலுமே தமிழருடைய தாயக பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் இடித்து, பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் இடித்து, பௌத்த விகாரங்களை திணித்து அந்த தமிழர் பகுதிகளை எல்லாம் நேரடியாக சிங்கள மயமாக்கி விட்டார்கள். திரிகோணமலை என்ற மாவட்டம் இருக்கிறது. தமிழருடைய மாவட்டம் திருகோணீஸ்வரர் என்ற ஈஸ்வரர் கோயில் அங்கே இருக்கிறது. அந்த கோயிலை ராவணன் வழிபட்டார் என்ற செய்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருகோணமலையிலே பெரும்பான்மையாக சிங்களர்கள் இருக்கிறார். புத்தளம் என்ற மாவட்டம் இருக்கிறது. அங்கே சிங்களர்கள் முழுக்க 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 நம்முடைய பகுதிகள் எல்லாம் தமிழர் பகுதிகள் எல்லாம் சிங்கள மயமாக்கப்பட்டு தமிழர்கள் தமிழீழ பகுதிகளுக்குள்ளும் சிறுபான்மையாகி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை சிங்கள அரசு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்த்துதான் இந்திய அரசு பாடம் கட்டுகிறார். எப்படி பாலஸ்தீனர்கள் ஒழிக்கப்படுகிறார்களோ, இனப்படுகொலைக்கு ஆளாகிறார்களோ, எப்படி தமிழகத்திலே தமிழர்கள் அழிக்கப்படுகிறார்களோ, ஒழிக்கப்படுகிறார்களோ, அதுபோல தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். அவர்களை இப்படி முழுசா அழிக்க முடியாது. நேரடியா துப்பாக்கி எடுத்து சொட்டு கொண்டோம்னா, வீரங்க வச்சு கொண்டோம்னா உலகம் காரித்து கொண்டு சொல்லி மறைமுகமாக அழிப்பதற்காகத்தான் இவ்வளவு திட்டங்கள், நாசகர திட்டங்கள், இவ்வளவு பெரிய சுற்றுச்சூழல் கேடு திட்டங்கள், தமிழ்நாட்டுக்குள்ள இந்திக்கார திரிப்புகள் எல்லாம் வரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. எதுப்போ நம்மள போய் அழைச்சிட்டு இருக்கான் இந்திக்காரன்? நாம் என்ன பண்ணிட்டோம்? உனக்கு இந்திய அரசுக்கு, இந்திக்காரர்களுக்கு, வெளி மாநிலத்தவருக்கு நாம என்ன செஞ்சிட்டோம்? ஏன், எதற்காக இப்படி எல்லாம் நம்மளை பண்றான் அப்படின்னு நமக்கு கேள்வி வரும். ஏனென்றால் நம்முடைய வரலாறு அப்படிப்பட்டது. ஏதோ நாம சாதாரண ஆளுங்க, நமக்கே தெரியல, நம்ம நாட்டில் பத்தி நமக்கே தெரியல, நம்முடைய அருமை நமக்கே தெரியல. அந்த மாதிரி தமிழ் இனத்தை பத்தி யார் பெருமிதமா நினைக்கிறோம்னா, உலகத்துல பல நாடுகளை சேர்ந்தவங்க பெருமிதமா நினைச்சிட்டு இருக்கோம். வெளியில பல நாடுகளை சேர்ந்தவன் தமிழ் இனம்னு ஒரு இனம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறோம். 2008ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுல இஸ்ரேல்ல ஒரு கூட்டம் நடக்கிறது. இஸ்ரேல் ராணுவம், அந்த ராணுவத்துடைய உயர்மட்ட அதிகாரிகள் நடந்துகிட்டு ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல பேசுறாங்க. என்ன பண்றாங்க, என்னதுக்காக பேசுறாங்க அப்படின்னா, இலங்கையில ஒரு போர் வரப்போகிறது. சிங்கள அரசு அங்க இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் மீது ஒரு போரை நடத்த போகிறார்கள். அதற்கான வேலைகளெல்லாம் தொடங்கிட்டாங்க. இந்த போரில் நாம் சிங்களர் பக்கம் நிற்க வேண்டுமா, தமிழர் பக்கம் நிற்க வேண்டுமா, அதை விவாதிப்பதற்கு தான் இந்த கூட்டம் அப்படின்னு இஸ்ரேல்ல ஒரு கூட்டம் நடக்குது. அந்த இஸ்ரேல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ராணுவ ஆய்வாளர்கள் ஒரு முடிவு போறாங்க. என்ன முடிவு போறாங்கன்னா, சிங்களர்களை தான் ஆதரிக்கணும். ஏன் அதுக்கு சொல்றாங்க, அந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க, சிங்களர்கள் இன்றைக்கு யாரை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? விடுதலை புலிகள். அவர்கள் யாரும் இல்ல, தமிழ் இனத்தினுடைய பிரதிநிதிகள். அந்த தமிழ் இனத்தவர்கள் வேறு யாரும் இல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யூதர்களுக்கு சவால் விட்டு வணிகத்தில் கொடிகட்டி பறந்தார்கள் ஒரு இனத்தவர்கள். அவருடைய வணிக ஆதிக்கம் உலகம் முழுக்க கொடிகட்டி பறந்தது பாருங்க. அதே இனத்தை சேர்ந்தவன் தான் இன்றைக்கு ஒரு நாடு வேண்டும் என்று படையமைத்து போராடி கொண்டிருக்கிறார். எனவே அந்த இனத்தை சேர்ந்தவனுக்கு ஒரு நாடு அமைந்து விடக்கூடாது. ஒருவேளை அவர்கள் ஒரு நாடு அமைந்து விட்டார், தமிழருக்கு ஒரு நாடு, தமிழீழம் என்ற நாடு 2009 அந்த போரின் வழியே அமைந்து விட்டார். இன்றைக்கு இஸ்ரேலியர்களுக்கு முதல் எதிரியாக, சவாலாக அவர் வருவார்கள். அந்த அளவிற்கு அந்த இனத்திலே ஆற்றல் மிக்கவர்கள் இருக்கிறார்கள். அந்த இனம் அப்படிப்பட்ட உள்ளாற்றல் மிக்கது என்று அங்க இருக்கக்கூடிய சிங்கள ராணுவ ஆய்வாளர்கள், இஸ்ரேலிய ராணுவ ஆய்வாளர்கள் பார்த்து மிரண்டு போய் சிங்களருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். ஏன்னா நம்முடைய இனம், நம்முடைய வரலாறு அப்படிப்பட்டது. உலகத்திலே தமிழர்கள் இல்லாத நாடு கிடையாது என்று சொல்றோம்ல. எங்க போனாங்க இங்க இருந்து போனாங்க அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உலகத்தினுடைய பல பகுதிகளில் முதல்ல காலடி எடுத்து வைத்த மனிதன், முதல் மனிதன் தமிழர். பல இடங்கள்ல, பல நாடுகளுக்கு, பல கண்டங்களுக்கு பெயர் தமிழை வைக்கப்பட்டிருக்கும். தமிழ் பெயரை தான் என்னென்னமோ பற்றி வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளால பார்க்கறோம், அந்த பாரிஸ்னு ஒரு நகரம் பார்க்கிறோம், பிரான்சினுடைய தலைநகரம். அந்த பாரிஸ் தலைநகரம் இருப்பாங்க, அந்த தலைநகரத்தினுடைய மாநகராட்சி இருப்பாங்க, பாரிஸ் மாநகராட்சி. அவன் என்ன பண்றான்னா, அந்த
அந்த அந்த நகரத்தை வந்து முதலாக அந்த தேம்ஸ் நதிக்கரையில வந்து தொட்டாங்கல்ல, அந்த இடத்துல வந்து தொட்டதற்கு எப்படி வந்தாங்கன்னா ஒரு படகு வழியாகத்தான் இந்த இடத்தை நாங்கள் கண்டுபிடித்தோம். எனவே அந்த படகின் நினைவாக இந்த இடத்துக்கு பரி என்று நாங்கள் பெயர் சூட்டுகிறோம் என்று இன்றைக்கும் நம்முடைய பரிசலை அந்த பாரிஸ் மாநகராட்சி தன்னுடைய சிம்பிளாக லோகோவாக வைத்திருக்கிறது. நம்முடைய பரிசல் இன்றைக்கும் நம்ம பாரிஸ் நாம சொல்றோம் இசு போட்டு. பிரெஞ்சுக்காரங்க கிட்ட கேட்டா பாரிஸ்னு சொல்ல மாட்டான், பரின்னு சொல்லுவான். பரி என்றுதான் அவன் சொல்லுவான் பாரிஸ. பரிக்கு போனேன், பரிக்கு வந்தானுவான். பரினா நம்முடைய பரிசல் இருக்கக்கூடிய பரி என்றது. எப்படின்னா அந்த வட்ட பரிசல் இருக்கு பாருங்க, அதை அவன் இன்னைக்கு வைத்திருக்கான். பாரிஸ் போட் சிம்பிள் நீங்க கூகுள்ல அடிச்சு பாருங்க. எப்படி பாரிஸ் வரைக்கும் நம்மளால போனா, நாம் ஆளுங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்க நகரத்தை உருவாக்கினார்கள், நாட்டை உருவாக்கினார்கள், மனித குடியிருப்புகளை உருவாக்கினார்கள். அதுக்கு முன்னால் அந்த இடத்துல பனி சூழ்ந்த பிரதேசங்கள், இமயமலை வரைக்கும் கடுமையான பனி. அந்த பனியெல்லாம் விலக்கி விட்டு யாரால் போக முடியும்? கடல்ல பெரிய அளவுல கப்பல் ஓட்டி பெரிய அளவுல வணிகம் செய்த இனமாக நாம் இருந்ததுனா எல்லா பக்கமும் போனோம். உலகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல மொழிகள்ல கடல் சார்ந்த மொழிகள். கடல் ஆய்வாளர் ஒரிசா பாலவர்கள் கடந்த ஆண்டு மறைந்து விட்டார். அவர் கண்டுபிடிச்சு சொன்னார். பல்வேறு நாடுகளுக்கு போய் நான் பார்த்தேன். அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய மொழிகள்ல கடல் சார்ந்த படைகள், அது சார்ந்த ஒரு உபகரணங்கள், அந்த கருவிகள், கப்பல், இது போன்ற எல்லாத்துக்கும் பெயர்களை எடுத்து பார்த்தோம்னா 100% விழுக்காடு அதெல்லாம் தமிழ் பெயர்கள். 100% விழுக்காடு. கட்டு மரம் என்று நாம் சொல்லுவோம், கேட்டர் மரம் என்று இந்திய ஆங்கிலேயம் சொல்றான். கட்டு மரம் என்றால் கேட்டர் மரம். எப்படி அவனுக்கு போச்சு? தமிழ்நாட்டுக்காரன் அங்க போறான், இதை பயன்படுத்தினான், அதை பார்த்து சொல்றான். நேவி என்பது நம்முடைய நாவாய். நாவாய் என்று நாக்கு வாய் அமைப்பை பார்த்து படகை பெயர் வைத்தவன் தமிழர். நாவாய் கண்டான் என்று தமிழ்நாட்டிலே தமிழ் இலக்கியங்கள் இருக்கிறது. அந்த நாவாய் என்பதை நேவி என்று வைத்திருக்கிறான் வெள்ளக்காரன். அதுபோல பல்வேறு சொற்கள், மொழிகள், நாட்டு பெயர்கள் தமிழிலே இருக்கின்றன. இப்படி எல்லாம் உலகெல்லாம் விளங்கிய அந்த தமிழ் பெயர்கள் நம்முடைய தெருவிலே இருக்கிறதா? உலகத்துல இங்கே இந்த நாட்டுக்கு இருக்கு, அந்த நாட்டுக்கு இருக்கு, அந்த பொருளுக்கு தமிழ் பேரு, இந்த பொருளுக்கு தமிழ் பேரு, பெருமையா பேசுறோம். ஆனால் நம்முடைய கடை வீதியிலே தமிழ் இருக்கிறதா? நம்முடைய கல்வியிலே தமிழ் இருக்கிறதா? நம்முடைய அஞ்சலகத்திலே தமிழ் இருக்கிறதா? நம்முடைய ஏடிஎம்ல தமிழ் இருக்கிறதா? கிடையாது. இப்படி எல்லாம் பெருமை பேசக்கூடிய இந்த இனம் தன்னுடைய சொந்த மண்ணிலேயே தன்னுடைய மொழியை மறந்து விட்டது. எல்லா இடத்திலும் நீக்கி விட்டார்கள். எங்க இருக்குது? நீ கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், உயிரோடு இருக்கிறோம், அதனால இந்த மொழிகளோட இருக்குது. இல்லை என்றால் எப்படி செவ்விந்தர்களை கொன்று அந்த மொழிகளை அழித்தார்களோ, மாயர்கள் கொல்லப்பட்டார்களோ, எப்படி அந்த தென் அமெரிக்க கண்டத்திலே அங்க இருக்கக்கூடிய பழங்குடிகள் கொல்லப்பட்டார்களோ, அப்படியெல்லாம் நம்மை நேரடியாக கொண்டு குவித்திருப்பார்கள். அப்படியெல்லாம் கொண்டு குவித்ததுனால்தான் இன்றைக்கு பல பேர் வல்லரசு. இங்கிலாந்து இருக்கான் அப்படின்னா அவன் எப்படி அவ்வளவு பெரிய நாட்டெல்லாம் பிடிச்சா? அவன் எப்படி இந்த திசைக்கு போனான்? அவன் போய் எந்த நாட்டை பார்க்கறானோ அங்க இருக்கக்கூடிய மக்களை கொண்டு விட்டு அந்த ஊரை அழித்து மக்களை சுரண்டி கொண்டு வந்து விடுவான். அப்படித்தான் இங்கேயும் வந்தான். அப்படித்தான் அமெரிக்க கண்டத்துக்கு போனான், ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போனான். அப்படி எல்லாம் போய் கொள்ளையடிச்சுதான் வல்லரசு என்று அவன் இன்றைக்கும் ஒரு பெரிய ஆதிக்க சக்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுபோலத்தான் எப்படி வெள்ளைக்காரர்கள் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு இனங்களை அடிமைப்படுத்தி அழித்து இனப்படுகொலை செய்து அவருடைய மொழி வரலாறுகளை அழித்து சுரண்டி கொடுத்து உலக வரலாறு என்று அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் என்று இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறார்களோ, அதுபோலத்தான் ஒரு இந்திய ஏகாதிபத்தியம் தமிழ் மண்ணை அழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. 1960களிலே தமிழ்நாட்டிலே இந்திய ஏகாதிபத்தியம் என்ற சொல் வந்து விட்டது. எந்த அளவிற்கு 60களிலேயே அவன் எந்த அளவு நம்ம சுரண்டி இருந்தா நாம அன்னைக்கு பேர் கொடுத்துருவோம். இன்னைக்கு அதை விட அதிகமான சுரண்டல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வளங்கள் எல்லாம் பார்க்க பாருங்க, அந்த வளங்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரிப்படம். இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டின்னு சொல்றோம், யாருக்கு கட்டுறோம்? இந்திய அரசுக்கு கட்டுறோம். ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரிப்பணத்தை இவர்கள் கொள்ளையிட்டு இருக்கான். ஒரு ஆண்டு ஜிஎஸ்டி 1.5 லட்சம் கோடி. இன்கம் டாக்ஸ், தனிநபர் இன்கம் டாக்ஸ் பாருங்க, 1,69,000 கோடி. தமிழ்நாடு புதுச்சேரி மண்டலத்தில் மட்டும் 1,69,000 கோடி. அது இல்லாம ஜிஎஸ்டி 1 லட்சம் கோடி. அது இல்லாம ரயில்வேஸ்ல போகுது, எக்ஸைஸ் டியூட்டி, அது இல்லாம எவ்வளோ இந்திய அரசு வரிகள், இந்திய அரசு நிறுவனங்களுடைய லாபங்கள், இதெல்லாம் கணக்கு பார்த்தோம்னா 3 லட்சம் கோடி ரூபாயை ஒவ்வொரு ஆண்டும் இந்திய அரசு தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு போறான். 3 லட்சம் கோடி சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டே 1.5 லட்சம் கோடி. வெறும் 1.5 லட்சம் கோடி வந்து வரவு செலவு நம்ம வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே 3 லட்சம் கோடியை இந்திக்காரன், இந்திய அரசு வரியின் பேரை கொள்ளையிட்டு சென்று கொண்டிருக்கிறான். அந்த 3 லட்சம் கோடியில நாம பங்கு கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? புயல் வந்துருச்சு, ஒரு 1000 கோடி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பேரழிவு வந்து விட்டது, ஒரு வெள்ளம் வந்து விட்டது, ஒரு 10,000 கோடி கொடுங்க. கேட்டோம்ல, கேட்கறோம்ல, ஒவ்வொரு முறையும் கேட்கறோம்ல.
தானே புயலின் போது இந்த கடலூர் மாவட்டம் இந்த சிதம்பரம் பகுதி எவ்வளவு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்போது ஆண்டு கொண்டிருந்தது காங்கிரஸ் அரசு. நாம இவ்வளவோ கேட்டோம், 3000 கோடி கேட்டோம். தானே புயல்னால கடலூர் பகுதியில, புதுச்சேரியில, மரக்காணத்துல மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது. தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்து விட்டன. எங்களுக்கு 3000 கோடி இழப்பீடு தார்கள் என்று கேட்டோம். என்ன கொடுத்தார்கள்? காங்கிரஸ்காரர் என்ன கொடுத்துட்டான்? 3000 கோடி கட்டிங்க, இந்தாங்க ஒரு 2500 கோடி வச்சுக்கோன்னு கொடுத்தானா? கிடையாது. 169 கோடி கொடுத்தான். அதேதான் இன்றைக்கு மோடி அரசிலும் 2011ஆம் ஆண்டு தான், 2024ஆம் ஆண்டு தான், கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகும். ஆனால் நிலைமை மாறவில்லை. ஆனால் காங்கிரஸ் என்ற கட்சி போய்விட்டு பிஜேபி என்ற கட்சி ஆண்டு ரெண்டு பேரும் மாற்றி காங்கிரசுக்கு பதில் பிஜேபி, பிஜேபிக்கு பதில் காங்கிரஸ் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இருவரும் தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், இந்திக்காரர்களுக்கு, இந்திய அரசுக்கு அடிமையாக வாழ வேண்டியவர்கள். அவர்கள் ஊரிலிருந்து நாம் சுரண்டி வரலாமே தவிர அவர்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள், கடைபிடிக்கிறார்கள். எந்த ஒரு பேரிடர் ஏற்பட்டாலும் நிவாரணம் வர்றதே கிடையாது. ஆனா கேதார்நாத்ல ஒரே ஒரு வெள்ளம் வந்தா போதும், ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டா போதும், உடனே மோடி பிளைட் எடுத்துட்டு போயிடுவார். நான் போய் பாக்குறேன். மறுநாள் போன நீங்க மறுநாள் 1000 கோடி கொடுப்பார். தானே புயல் வந்த போது கூட குஜராத்திலே ஒரு வெள்ளம் வந்தது. அந்த நேரத்துல மன்மோகன் சிங் அரசு 1000 கோடி உடனடி நிவாரணம். யாருக்கு? குஜராத்காரனுக்கு. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா தமிழன் என்றால் அடிமைப்பட்டவன், அடிமைப்படுத்த வேண்டியவன் என்று இந்திய அரசிலே இந்திய கட்சிகள் முடிவு செய்துவிட்டார். இப்படி உலகத்துக்கு சவால் விட்ட இந்த இனம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்துக்கு சவால் விட்ட இந்த இனம் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு வடக்கிலிருந்து வந்த ஆரியர்களை விரட்டி அடித்தது. இன்னைக்கு மதுரைக்கு போனோம் அப்படின்னா அந்த மதுரை நகரத்துக்குள்ள போவதற்கு முன்னால பாண்டி கோயில் என்ற பகுதியை கடந்து விட்டு தான் உள்ளே செல்ல முடியும். அந்த பாண்டி கோயில் என்பது ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய நினைவிடமாக இருக்கலாம் என்று மறைந்த ஆய்வாளர் நெடுஞ்செழியன் அவர்கள் ஒரு குறிப்பை சொல்லிட்டு போனாங்க. அந்த பாண்டி கோயில் போனீங்கன்னா இன்றைக்கும் கிடா ஒரு நாளைக்கு 100 கிடா வெட்டாவது நடக்கும். அந்த அளவுக்கு அந்த பகுதி மக்கள் எல்லோரும் வணங்கி செல்லக்கூடிய மிக முக்கியமான காவல் தெய்வமாக அந்த பாண்டி கோயில் வந்து விளங்கி கொண்டிருக்கிறது. யார் இந்த ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன்? ஏன் அவருக்கு இந்த படை பேர் வந்துச்சு? ஏன் இப்படி ஒரு பேர் வச்சாங்க? ஏனென்றால் ஆரிய படை எங்க இருந்தாலும் அதை தேடி சென்று விரட்டி விரட்டி அடித்தவன் இந்த மன்னன். எனவே இவனுக்கு பெயர் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் என்று 2000 ஆண்டுகள் முன்னாக நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு வடக்குல இருந்து வந்த ஆரியர்களை எதிர்த்த ஒரு இனமாக நாம் இருந்திருக்கிறோம். என்னைக்கும் பாருங்க, எங்கெல்லாம் மாரியம்மன் கோயில் இருக்கோ, எங்கெல்லாம் காளியம்மன் கோயில் இருக்கோ, அந்த அம்மனை போய் தயவு செய்து பாருங்க. எல்லா அம்மன்களும், எல்லா அம்மன் சிலங்களும் வடக்கை நோக்கி நேரடியாக ஆயுதம் தரித்து நின்று கொண்டிருக்கும். எந்த கோயில பாருங்க, வடக்குல ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது, கொள்ளை கூட்டம் இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் நம்முடைய மண்ணை, இந்த தாயகத்தை நோக்கி வருவார்கள். அவர்களை பாதுகாக்க நான் ஆயுதம் தரித்து நிற்கிறேன், மனிதனே நீ போய் உறங்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய தெய்வங்கள் காவல் தெய்வங்களாக வடக்கை பார்த்து வீராவேசத்தோடு ஒவ்வொரு வீதியிலும் இருக்கின்றன. உண்மையிலே அப்படித்தான் உருவானது. கோ பரமசிவம் என்ற ஆய்வாளர், திராவிட இயக்க சார்பாளர் தான், அவரே சொல்லியிருக்கார். நம்முடைய சிறு தெய்வங்கள் எல்லாமே வடக்க பார்த்து ஆயுதத்தோடு நிற்பதற்கான ஒரே காரணம் வடக்கிலிருந்து வரக்கூடிய கொள்ளை அபாயம். எப்படி வேணும்னாலும் வந்து கொள்ளடிப்பாங்க. நம்ம சிதம்பரத்துல கோயில் இருக்கு, அந்த கோயில்ல இருக்கக்கூடிய நடராசர் இருக்காரு மூலவர், அந்த மூலவரையே நம்ம உற்சவராக வீதி விழாவுக்கு கொண்டு வருவோம். அதாவது கருவறையில இருக்கக்கூடிய அந்த கடவுள் இருக்காரு பாருங்க, அவரையே நம்ம வந்து வீதி விழா கொண்டாடுறோம்னு பெருமையா பேசுறோம். எப்படி அது ஆச்சு? ஏன்னா வடக்குல இருந்து வரக்கூடிய படையெடுப்புக்காரர்கள், இந்திக்காரர்கள் வந்தார்கள் என்றால் இந்த தமிழ்நாட்டு கோயிலை, இந்த சிதம்பரம் கோயிலை, இந்த தங்க கூரையை, இங்க இருக்கக்கூடிய நடராஜ சிலைகள் எல்லாம் அபகரித்து விடுவார்கள் என்பதற்காக பயந்து கொண்டு அந்த சிலையை பாதுகாப்பதற்காக கருவறையில இருந்து நாம் எடுத்துக்கொண்டு பல்வேறு ஊருக்கு போயிருக்கோம். மதுரையில கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷம் நம்ம நடராஜர் இருந்திருக்காரு. சிதம்பரம் நடராஜர் இருக்காரு பாருங்க, 75 வருஷம் மதுரையில இருந்திருக்காரு. புதுச்சேரியில ஒரு 35 வருஷம் இருந்திருக்காரு. அது போல பல்வேறு இடங்களுக்கு போயிருக்காரு. ஏன்னா படையெடுப்பு அபாயம். ஏனென்றால் நம்முடைய மண்ணில பெரிய அளவுல அபாயம் ஒரு பாதுகாப்பு படையாக இருந்த நம்முடைய தமிழ் மன்னர்கள் அழிந்து விட்டார். அந்த தமிழ் மன்னர்கள் அழிந்து விட்ட காலத்துல, பல்வேறு சிற்றரசு எல்லாம் ஒழிந்து விட்ட காலத்துல, பெரிய அளவுல நாயக்கர் ஆட்சியில வந்த பிறகு பாதுகாப்பதற்கு என்ன செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் நாம் எடுத்தோம். அது போலத்தான் இன்றைக்கு நாம் ஒரு பெரிய அளவு அபாயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். வடக்குல இருந்து ஒரு மிகப்பெரிய அபாயம் அவங்களுடைய இனத்தை கொள்ளடிக்க வந்து கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலும் வந்துட்டு இருக்கோம். ஜிஎஸ்டில இருந்து, நீட்ல இருந்து எல்லா வகையிலும் வந்துட்டு இருக்கான். அந்த அபாயத்தை உணராமல் நாம இருக்கிறோம். அதான் வேதனையானது. நாம வந்து தெருவுக்கு தெரு கடவுள் வச்சிருக்கோம், சாமி வச்சிருக்கோம், கும்பிடுறோம், எல்லாம் பண்றோம். அந்த கடவுள் என்ன சொல்லுது?
அந்த சாமி என்ன சொல்லுது? யாரை அபாயமாக அந்த கடவுள் கை காட்டியது என்று நாம் பார்க்க இருக்கிறோம். வடக்கில் இருப்பவர்கள் அப்படி எல்லாம் வந்தாங்கன்னா இந்த ஆயுதத்தோடு நீ போராடு என்று நமக்கு உணர்ச்சி ஊட்டியவர்கள் நம்முடைய காவல் தெய்வங்கள். ஆனா நாம் என்ன கோயில்ல மணியாட்டுறோம், பூஜை பண்றோம், அங்க பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறோமே தவிர அந்த வடக்கில் இருப்பவனுக்கு கால் வேலை பார்த்துட்டு நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்க? அவன் காலில் விழுந்து அவனையே பிஜேபி காங்கிரஸ் வரவேற்று வீட்டுக்குள்ள கொண்டு போற வேலையை தான் பார்த்து கொண்டிருக்கோம். வடக்கு அபாயம் என்பதனால்தான் வடக்கிலே தலை வைத்து படுக்காத என்று இன்றைக்கும் நம்முடைய ஊர்ல ஒரு மரபு. வடக்கில் தலை வச்சு படுக்காத. ஏன்? வடக்கில் நல்லா கிடையாது. கூட வந்தா உறவாடி கெடுப்பான், அடிப்பான், கொள்ளடிப்பான். அதனால நீ வடக்கிலே எவனோட உறவை வைத்துக் கொள்ளாத, வடக்கோட உறவு கொள்ளாத என்பதனால்தான் வடக்கிலே தலை வைத்து படுக்காத என்ற மரபு நம்ம வீட்டுல வந்துச்சு. வடக்க வந்து பாதுகாப்பு. அதே போல தெற்கிலே கால் நீட்டாதன்னு. ஏன் தெற்குல கால் நீட்டக்கூடாது? தெற்கிலே நம்முடைய குமரி கண்ட மூதாதையர் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் தண்ணீரில் மூழ்கி விட்டார்கள். அங்கே நம்முடைய முன்னோர் மரபு இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது. அதை நோக்கி கால் நீட்டாதே என்ற மரபு நம்ம கிட்ட இருக்கு. இப்படி எல்லாம் மரபின் வழியாக பல்வேறு செய்திகளை நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கிறார். அவற்றையெல்லாம் முழுமையாக உணர்ந்தால்தான் நாம் எவ்வளவு பெரிய அபாயத்தில் இருக்கிறோம் என்பது புரியும். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால பிஜேபி காரங்க தமிழ்நாட்டு நிர்வாகிகள் சொல்றாங்க, என்னங்க தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்டா சொல்றாங்க, தமிழ்நாட்டை 3 மாநிலமாக பிரித்தால் கூடுதலாக நிதி ஒதுக்கலாம். யார் சொல்றா? பிஜேபி ஆட்கள் சொல்றான். தமிழ்நாட்டை 3 மாநிலமா உடைத்து தரணும். ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாங்க, ஏதோ சும்மா காமெடி பண்றதுக்காக சொல்றாங்க, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவனுடைய உண்மையான திட்டமாக தான் இருக்கு. சும்மா சொல்லல, அவங்க ஏதோ கற்பனையாக சொல்லல. 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம், இதே ஆகஸ்ட் மாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க, காஷ்மீர் என்ற தாயகம் இருந்தது. காஷ்மீர் இனத்தை சார்ந்தவர். அவனுக்கு இந்திய உருதுவோ கிடையாது. காஷ்மீர் என்ற தனி மொழி, காஷ்மீர் என்ற தாயகம் அவனுடைய தேசிய தாயகம். அவன் ஒரு தனி நாடு. 1947 இந்தியா விடுதலை அடையும் போது காஷ்மீர் தனி நாடாக இருந்தது. 47 அவன் இந்திய கொடியேற்றிட்டு கப்பலேறி போயாச்சு, பாட்டு பாடல. அவன் தனி நாடாக இருந்தவன். ஆனால் 48ஆம் ஆண்டு தான் அவன் இந்தியாவோடு அந்த மன்னரின் காரணமாக சூழ்ச்சியோடு இணைக்கப்படுகிறார். 48 இணையும் போது என்ன சொல்றான்? நாங்க நாடா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு தனி நாட்டுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமையை கொடுத்தால் உங்களோட இணைகிறோம். இந்திய அரசு ஏற்றுக்கொண்டது, ஒப்பந்தம் போட்டாங்க. 370 என்று கொண்டு வந்தார்கள். எதற்காக? 370 படி அந்த மாநிலத்திலே இந்தியக்காரர்களோ வெளி மாநிலத்திலோ நிலம் வாங்கி குடியேற முடியாது. காஷ்மீருக்கு நம்ம போறோம், சுற்றுலாவுக்கு போறோம், அங்க ஏதோ ஒரு பொண்ணோட பழகி கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கூட சொத்துரிமை கிடையாது. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பூர்வீக நிலம் இருக்கு பாருங்க, அந்த பூர்வீக நிலம் இருக்கு பாருங்க, அந்த நிலம் கூட அந்த பெண்ணுக்கு சொந்தம் கிடையாது. அந்த அளவுக்கு சட்டம் இயற்றி வைத்திருந்தார். எதற்காக? அந்த தாயகத்தை வெளி இனத்தவரிடமிருந்து பாதுகாப்பதற்காக. இப்படியெல்லாம் சட்ட பாதுகாப்பு வைத்து அந்த காஷ்மீர் என்ற தாயகத்தை வைத்திருந்தார். ஆனால் இந்தியாவிலே இணைந்த பிறகு இதெல்லாம் வச்சிருக்கோம், நீங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு அனுபவிக்கிறீங்க என்று சொன்ன இதே இந்திய அரசு, இந்த பிஜேபி அரசு வந்த பிறகு உங்களுக்கு ஏன் தனி உரிமை என்று 2019ஆம் ஆண்டு அது நீக்கியது. அதை நீக்கணும், அதை நேர்மையா செய்யணும்ல. நான் இந்த இதை நீக்க போகிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டு அந்த மக்கள் ஆமா இது நல்லா இருக்குங்க நீக்கிடுங்கன்னு சொல்லி உங்களை தேர்ந்தெடுத்திருந்தா நீ வந்து அந்த நீக்கத்தை செய்யலாம். ஆனால் அந்த மக்களிடம் தேர்தல் நடத்தல, ஓட்டு வாங்கல, திருட்டுத்தனமா எல்லாரையும் வீட்டுல அடைச்சிட்டு 2019 நமக்கு 2020 தான் லாக்டவுன் என்னன்னு தெரியும். கொரோனா என்ற ஒரு விஷயம் வந்த பிறகுதான் லாக்டவுன் என்னன்னு நமக்கு தெரியும். ஆனா காஷ்மீர்ல 2019 அந்த மக்கள் சாதாரணமா ஆகஸ்ட்ல 9ஆம் தேதி நடக்குது நாடாளுமன்றம் போடுதுன்னா 8ஆம் தேதி காலையில வீட்டுக்கு போலீஸ் நிக்கிறான். இன்னும் ஏது ஒண்ணும் தெரியல. கரண்ட் போயிடுச்சு, டிவி நியூஸ் கிடையாது, பேப்பர் வரல, எதுவுமே இல்லை. ஒரு 2-3 நாளைக்கு அந்த ஊர்ல அந்த மாநிலத்தை பத்தி இந்தியாவுடைய பிற மாநில மக்கள் என்ன பேசுறாங்க, இந்த உலகம் என்ன பேசுது, என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. 3 நாட்களுக்கு தெரியாது. அதன் பிறகு 3 மாதம் ஆக்குனாங்க, 6 மாதம் ஆக்குனாங்க. 6 மாதம் கழித்து தான் அந்த காஷ்மீர் மக்களுக்கு தங்களுடைய மாநிலம் 3ஆக உடைக்கப்பட்ட செய்தியே தெரியும். 3 மாசம் 6 மாசம் கழிச்சு அவனும் இன்டர்நெட் அது எதுன்னு எதோ பார்த்து எப்ப நம்ம மாநிலத்தை உடைச்சிட்டாங்களாமே அவன் பாத்துக்கிறான். காஷ்மீர் தனியா, லடாக் தனியா, ஜம்மு தனியா. நடந்துச்சா இல்லையா? அப்படி 2019 யார் இதை நிகழ்த்தினார்களோ, இது சட்டவிரோதமாக நிகழ்த்தினார்களோ அவர்கள் தான் இன்றைக்கும் இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள். அவங்க சொல்றாங்க பிஜேபி ஆட்கள், தமிழ்நாட்டையும் 3ஆக உடைச்சிட்டோம்னா நிதி கொடுப்போம் அப்படின்றாங்க. நம்மளால ஏதோ ஒரு காமெடி நியூஸ் நினைச்சிட்டு இருக்கோம். இது போல அவர்கள் சாதாரணமாக ஒரு லாக்டவுனை அறிவித்து தமிழ்நாட்டை ஏற்கனவே உடைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்குள்ளேயே பல பேர் பேசுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே சில சாதிகள் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ இந்த பகுதியெல்லாம் இந்த மாவட்டங்கள்ல நம்ம ஜாதி அதிகமா இருக்கு,
ஒருவேளை நம்ம இதை தனி மாநிலமாக்கிட்டோம்னா இந்த ஜாதியை சார்ந்த ஒரு ஆளு முதலமைச்சர் ஆயிடுவாரு, நம்ம ஜாதிக்கு ஒரு முதலமைச்சர் கிடைச்சிருவாங்க நம்மளால நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஆக முடியாது. இந்திக்காரன் தான் ஆழ்வான். 3 மாநிலமாக தமிழ்நாட்டை உடைத்தால் கூட 3 இந்திக்காரன் தான் வருவான் முதலமைச்சராக. ஏன்னா 1 கோடி பேர் இருக்கலாம், சாதாரணமா இல்ல. இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருந்து உடஞ்சி போன இருந்தா வங்காளதேசம். அந்த வங்காளதேசத்தை ஒட்டின பகுதி திரிபுரா. அந்த திரிபுராவுடைய முதலமைச்சர் யார் தெரியுமா? மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர். மேற்கு வங்காளத்திலிருந்து ஓடி போன ஒரு வங்காளம் தான் திரிபுராவுக்கு முதலமைச்சர். அதுபோல தமிழ்நாட்டிற்கும் இந்திக்காரனும் தெலுங்கர்களும் மலையாளிகளும் முதலமைச்சர்களாக அமைச்சர்களாக வரக்கூடிய காலத்தை தான் எதிர்நோக்கி இருக்கிறோம். எனவே இது சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டை உடைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள். அங்கங்க ஒவ்வொரு மாவட்டங்களில் சில மாவட்டங்கள் மட்டும் அடர்த்தியா இருக்கக்கூடிய சாதியை சார்ந்த கட்சிகளை சேர்த்துக்கொண்டு இதெல்லாம் தனி மாவட்டங்கள் அல்ல, தனி மாநிலம் ஆக்கிடலாம். கூடலூர் பகுதியில் மலையாளிகள் அடர்த்தியாக இருக்கிறார்கள். அந்த கூடலூர் பகுதியை தனி யூனியன் பிரதேசமாக்க வேண்டும் என்று கூடலூர்ல இருக்கக்கூடிய மலையாளிகள் இயக்கம் நடத்துறாங்க. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மலையாளிகள் கன்னியாகுமரியை தனி யூனியன் பிரதேசமாக்க வேண்டும் என்கிறார். சென்னையில சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையை தனி யூனியன் பிரதேசமாக்க வேண்டும் என்று தெலுங்குல இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய சமூகத்தை சார்ந்த சில பேர் பேரணி நடத்தினாங்க. அதுபோல எல்லா இடங்களிலும் கோரிக்கை இருக்கிறது. இந்த கோரிக்கையெல்லாம் நாங்கள் பரிசீலித்து விட்டோம். இது சரியான கோரிக்கை என்று இந்திய அரசு பிஜேபி அரசு முடிவெடுப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அபாயத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த இனம் தமது இனமாக தொடர்ந்து இருப்பது அவனுக்கு பிரச்சனையாவே இருக்கு. அதனாலதான் 2017ஆம் ஆண்டு மெரினால போராட்டம் பாருங்க, 10 லட்சம் பேர் ஒன்னா திரண்டு எங்களுடைய ஜல்லிக்கட்டு உரிமையை கொடுதான்னு கேட்டோம் பாருங்க. அதுதான் அவனுக்கு அடித்த எச்சரிக்கை மணி. அதன் பிறகு பார்த்தான், இவங்க ஒரே மாநிலமாக இருப்பது பெரிய பிரச்சனை போல இருக்கே, இவன் 3 நாளா உடைச்சிடணும். யார் 3 நாளா உடைக்கணும்னு சொல்றாங்களோ அவனும் இந்த இடத்துக்குள்ள கைக்கூலிகளாக நம்ம உருவாக்கணும், அவளை வச்சே உடைச்சிடலான்னு ஒரு திட்டத்தை போட்டு வைத்து அதற்கேற்ப காய்டு கத்தி கொண்டிருக்கிறார். ஏதோ சாதாரண நினைச்சிட்டு இருக்காரு, ஏதோ கட்சிக்காரன் பேசுறான், ஏதோ காமெடியா பேசுறான்னு நினைச்சுக்காதீங்க. அபாயம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஹிந்தி வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழர்கள் கொஞ்சம் பேர் சொல்றான். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவர்கள் சொல்றாங்க, இந்திக்காரன் வந்துட்டு என்னுடைய ஏடிஎம் என்னப்பா தமிழ் இருக்கு அதை நீக்குன்னு சொன்னா இந்த அரசு நீக்குகிறது. எனக்கு இது வசதி இல்லை என்று சொன்னால் இந்திக்காரன் உரிமையோடு கேட்கிறான். நம்ம ஆட்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்திலையும் எல்லாரும் வீட்லயும் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்த பிறகு அந்த ரேஷன் கார்டுல ஒரு பேரை சேர்க்கறதுக்கும் நீக்கிறதுக்கும் நம்ம எவ்வளவு பாடுபடுறோம். எவ்வளவு பேர் போய் நீங்க வட்டாட்சியர் அலுவலகத்துல நின்று இருப்பீங்க, எவ்வளவு பேர் இ சேவை மையத்துல போய் நின்று இருப்பீங்க, எவ்வளவு பேர் தாசில்தார் கிட்ட ஆர்ஐ கிட்ட நம்ம கால் கிடக்க நின்று இருக்கோம், எத்தனை மாசம் அலைஞ்சிருக்கோம். இங்க ஏதாவது ஒரு இடத்துல இந்திக்காரனோ மார்வாடியோ குஜராத்தியோ உங்களோட கால் கிடக்க நின்று இருக்கிறானா? என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? கிடையாது. ஆனால் அவனுக்கு எல்லா சலுகையும் போய் கொண்டிருக்கிறது. ஜிஎஸ்டி ஆபீஸ்ல இந்திக்காரன் வந்ததே கிடையாது, மார்வாடி வந்ததே கிடையாது, குஜராத்தி வந்ததே கிடையாது. ஆனா அவனுக்கு எல்லாம் பதிவாகி சட்டப்படியா இல்லைனாலும் சட்டவிரோதமா செஞ்சா கூட அவனை கண்டுக்க மாட்டான். ஆனால் நம்ம ஆட்கள் வணிகம் பண்ணி சட்ட ரீதியாக செய்தால் கூட அவங்களை அழிப்பதற்கென்று ஈடியை கொண்டு போய் விடுவான், வருமான வரித்துறையை கொண்டு போய் விடுவான். தமிழ்நாட்டிலேயே நீ எப்படி இவ்வளவு பெரிய வணிகம் பண்ற, உன்னை எப்படி அழிக்கிற பாருங்க. நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு இனவெறி அரசாங்கம் டெல்லியில இருக்கிறது. ஆரிய இனத்தை எதிர்த்த தமிழினம் இது, இந்த இனத்தினுடைய தாயகம் இது, இந்த இனத்தை சார்ந்த தமிழ் மக்கள் இவர்களை அழித்து ஒழித்து இந்த மண்ணிலேயே அவர்களை வாழ்விழக்க செய்ய வேண்டும் என்பதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளருடைய நோக்கம், இந்திய அரசுடைய நோக்கம். இந்திய அரசு மட்டுமல்ல, இந்திய கட்சிகளுடைய நோக்கம். ஏதோ ஒரு கட்சி 2 கட்சி இல்ல, இந்திய கட்சினா பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் இருக்கிறான், டெல்லியில இருக்கிறான். இங்க ஏதோ பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சின்றாங்கள, இது பாரதிய ஜனதா கட்சின்ற பாருங்க, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க பாருங்க, சிபிஎம் உடைய பேரும் பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சி. ஏதோ நம்ம ஊர்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிக்கிறாங்க, ஏதோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா டெல்லியில என்ன போட மாட்டே இருக்கீங்க, பாரதிய. இந்த பாரதியன்றீங்களா, இந்த பாரதிய அது எங்க இருந்து கிடைக்குது? இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழர்கள் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுல கூட எல்லா ஊர்களுடைய கோயில்கள்ல நம்ம ஊர் பேர் என்னன்று, இந்த ஊர் பெயர் இது, இந்த நாட்டின் பெயர் இது. நாடுனா நம்ம ஊர்லயே பார்த்தோம்னா நம்ம சோழர்களுடைய அந்த கூட்டாட்சி முறை இருக்கு பாருங்க, அதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. கூட்டாட்சி முறை, அவர்கள் நேரடியாக ஒரு ராணுவத்தையும் அவங்க ஒரு மத்திய அரசியல் வச்சிருந்தாலும் சோழர்கள் அந்தந்த பகுதியை தனித்தனியாக விட்டு நீங்க ஆண்டுவோம். இது நாடு, இது நகரம், இந்த இடத்துல இது சபை, இப்படி எல்லாம் உருவாக்கி வைத்திருந்தோம். அந்த சபையின் பேரு நாட்டின் பேர்ல அங்கங்க பேரு வைத்து அந்த கல்வெட்டுகளை பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படித்தான் தமிழ்நாடு என்பதும் தமிழகம் என்பதும் நம்முடைய இலக்கியங்களிலும் கல்வெட்டுகளும் பதிக்கப்பட்டிருக்கு. 11ஆம் நூற்றாண்டிலே இளம் பூரணார் என்பவர் சொல்றாரு, நும் நாடு யாது எனில் தமிழ்நாடு என்றல். அதாவது 11ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாடு என்ற பெயர்ல ஒரு நாடு கிடையாது,
உண்மையிலே என்ன இருந்துச்சு? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, சிற்றரசர்கள் தான் இருந்தோம் 11ஆம் நூற்றாண்டுல. ஆனால் அப்படியெல்லாம் தனித்தனியா சொல்லிக்காதீங்க. அதெல்லாம் அரசு பேர். அதெல்லாம் வருவான், மன்னர் வருவான், இன்னைக்கு போர் நடக்கும், நாளைக்கு ஊர் பேர் மாறும். ஆனால் நம்முடைய நாடு என்பது என்னன்னா தமிழ்நாடு என்று 11ஆம் நூற்றாண்டிலே சொன்ன இனம் தமிழினம். 17, 18ஆம் நூற்றாண்டு தான் ஐரோப்பால என்ன சொல்றான், மொழியை வைத்து ஒரு தேசத்துக்கு பேர் வைக்கலாம்னு 17ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கலாம். 18ஆம் நூற்றாண்டுல அதன் பிறகுதான் ஐநா சபை உருவாக்குறான். ஆனால் 11ஆம் நூற்றாண்டிலேயே அப்படி வாழ்ந்த இனம் நம்முடைய தமிழினம். அப்படி வாழ்ந்த அந்த தமிழினம் இருக்கு பாருங்க. தமிழ் இனம், தமிழர் என்ற பெயரில் உலக இலக்கியங்கள்ல இருக்கு. நீ இந்த மாதிரி ஒரு இலக்கியத்தை, இந்த மாதிரி ஒரு கல்வெட்டை இந்தியா என்பதற்கோ பாரதி என்ற அதுக்கோ காட்டுற பார்ப்போம். காட்டு, ஏதாவது ஒரு இலக்கியத்துல காட்டு. பாரத்னு இருக்கு, பாரதியன் இருக்கு, மகாபாரதம் பேர் வச்சிருக்க பாத்தியா? அந்த மகாபாரதம் அது எந்த ஒரு கல்வெட்டுல இருக்கு? எங்க இருக்கிறது? எந்த இலக்கியத்துல இருக்கிறது? பல்லவர் காலத்திலே தான் மகாபாரதம் உருவானதாக சொல்றாங்க. 4ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு. அப்ப அதுக்கு முன்னால என்ன உங்க பேரு? அப்போ உங்க ஊருக்கு பேரே எப்ப வருது? எல்லாத்தையும் புராண இதிகாசங்களை பார்த்து பிற்காலத்துல வைக்கிறீங்க. அப்படி வைத்துக் கொண்டு பாரதியன் என்பதை ஒரு கற்பனையாக வைத்துக் கொண்டு இங்க எல்லாம் பாரதியன், இந்தியன் என்பதெல்லாம் போச்சு. இந்தியன் சொல்லக்கூடாதான், பாரதிய என்று தான் சொல்லணும். இன்னைக்கு இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் என்பதெல்லாம் பாரதிய நினைமா போட்டு மாத்திட்டான். பேரே நுழைய மாட்டேது, மனசுலயும் பதியாது. பாரதிய சட்டம் வச்சுட்டான், எல்லாவற்றையும் பாரதியம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். எல்லாத்துக்கும் சமஸ்கிருத பேரு, இந்தி பேர். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரசனுடைய குறியீடுகளாக, பெருமிதங்களாக எதை சொல்லுவாங்க, அந்த அரசனுடைய இனத்து எந்த மக்களை சார்ந்திருக்காங்க அந்த இனத்துடைய பெருமிதம் இருப்பாங்க, அதை வச்சு சொல்லுவோம். செவாலிய சிவாஜி கணேசன் சொல்றாங்கல்ல, செவாலியனா என்ன? செவாலியனா குதிரை வீரன் அர்த்தம். பிரெஞ்சுக்காரன் இருக்கான் பாருங்க, பிரான்ஸ் நாட்டுக்காரன். அவன் என்ன பண்றானா, அவனுடைய பண்பாட்டுல அந்த பிரான்ஸ் அரசு இருப்பாங்க, அவன் வாழக்கூடிய அந்த பிரெஞ்சு நாட்டுல குதிரைகள் அதிகம். அந்த பண்பாட்டுல யாரு சிறந்த வீரன் என்றால் அந்த குதிரையை யார் அடக்கிறானோ அதான். நம்ம ஊர்ல என்ன, காளமாடு. நம்ம ஊர்ல காளமாட்டை அடக்கிறவன வீரன்னு சொல்லுவோம், இளவட்ட கல்ல தூக்குறவன வீரன்னு சொல்லுவோம். அது போல பிரான்ஸுக்காரன் சொல்லுவோம். அதனால அவன் என்ன பண்றான், செவாலியே என்ற பட்டம் இருப்பார், குதிரை வீரன். அதை கொண்டு வந்து சிவாஜி கணேசன் கொடுக்குறான். அவர் நடிப்புல, கலையில திறமையானவர், குதிரை வீரன் கிடையாது. ஆனா அவனுடைய இன பெருமிதமாக ஒரு பட்டத்தை கொடுத்து அவன் பெருமைப்படுத்தி, அவரையும் பெருமைப்படுத்தி, அந்த இனத்து மக்களையும் பெருமைப்படுத்தி இருக்கான். இது ஒரு அரசனுடைய உளவியல். அந்த இனம், அந்த இனத்தினுடைய மொழியை, இனத்தை, பண்பாட்டை வைக்கும். இந்தியான்னு சொல்றிய, இந்தியா யாருடைய பெருமிதத்தை நீ முன்வைக்கிறாய்? இந்தியா என்று யார் பெருமிதம் முன்வைக்கப்படுகிறது? ஆரிய பிராமணருடைய பெருமிதம், இந்தி பெருமிதம், சமஸ்கிருத பெருமிதம். புதுசா ராக்கெட் விட்ட மங்கல்யான், புதுசா ராக்கெட், சேட்டலைட், அதான் சந்திராயன். இதெல்லாம் என்ன பேர்? எல்லாம் இந்தி பெயர்கள், சமஸ்கிருத பெயர்கள். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது என்று கீழடியில இருக்கு பாருங்க தமிழ் எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாது. 3000 ஆண்டுகளுக்கு இருக்கு, கீழடியில கிடைச்சிருச்சுன்னு சொன்னா இந்திய அரசு என்ன ஆணையிடலாம், கீழடியை முதல்ல மூடுங்க. இந்த யார் பண்ண அமர்நாத், நீ ஏன் தோணு, நீ அசாமுக்கு போன ஒரு மாத்திட்டாங்க. அசாம்ல இருந்து இப்ப கோவால இருக்காரு. யாரு? கீழடியை தோண்டினவர். தோண்டி இங்க ஒரு பெரிய நாகரிகம் இருக்கிறது. இந்த நாகரிகம் என்று தமிழ்நாட்டிலே மிக பழமையான நாகரிகம், 3000 ஆண்டு கால பழமையான ஒரு நாகரிகம் என்று அவர்கள் நேரடியாக தமிழ்நாட்டிலே பெரிய அளவில் மக்கள் இப்படி எல்லாம் பெருமிதப்படுவார்கள் என்று இந்த பெருமித அடையாளத்தை பார்த்து பயந்து போய் அவன் நேரடியாக இந்த நாகரிகத்தை மூட வேண்டும் என்று, கீழடியை மூட வேண்டும் என்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவரை பணியிட மாற்றம் செய்கிறார். அந்த அளவிற்கு தமிழின பெருமிதம் வரக்கூடாது என்று செய்யக்கூடிய இதே அரசுதான், இதே இந்திய அரசுதான் சமஸ்கிருத பெருமைகளை, சமஸ்கிருத பெயர்களை போட்டுக்கொண்டு அரசாங்கம் நடத்தும். நாம வேடிக்கை பார்க்கிறோம். புதுசா ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதான் பேர். இப்ப சொல்ற பாருங்க, தூய்மை இந்தியா திட்டம்னு நாம சொல்றோம். அந்த தூய்மை இந்தியா திட்டம்னு நாம ஒருவேளை பெயர்களை போட்டோம் என்றால் அந்த திட்டத்திற்கான நிதி ரத்துன்னு சொல்லிட்டோம். எப்படி எழுதணும் தெரியுமா? ஸ்வச் பாரத்னு நீங்க தமிழ்ல எழுதணும். ஸ்வச் பாரத் அப்படி எழுதணும். அப்படி எழுதினாதான் அந்த நிதியை கொடுப்பான். அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, தூய்மை இந்தியா திட்டம்னு போட்டு இந்த பகுதியை சுத்தம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நிகழ்ச்சிக்கான நிதியை இந்திய அரசு எப்போது கொடுப்போம்? அவன் அந்த மொழியை பயன்படுத்தினான். அந்த அளவிற்கு சமஸ்கிருத, இந்தி மொழி வெறியோடு ஒரு இனவெறியோட இருக்கணும். தமிழ்நாட்டுல நாம இருக்கணும். நம்மளை பார்த்து என்ன சொல்றான்? மொழி வெறியர்கள் சொல்றான். எவன் சொல்றான்? இவன் சொல்றான், இந்திய அரசு சொல்லுது, இந்திக்காரன் சொல்றான். அதை பார்த்துட்டு நம்ம மக்களே நம்மள அறியாம சொல்லிக்கிறான், தமிழ்நாட்டுல நம்ம மொழி வெறியா இருக்கும். இவ்வளவு இனத்தினுடைய பெருமிதங்களும் உலகத்திலே எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு கோயில் கட்டிட்டு வரக்கூடிய இந்த இனத்தை சார்ந்தவன் நாம் மிகப்பெரிய பெருமிதம் சொல்ல முடியும், வெறி கொள்ள முடியும். ஆனால் நமக்கு தெரியல. ஆனா நாம என்ன சொல்றோம்? அவனை பார்த்து அவன் என்னப்பா இதெல்லாம் செய்யறாப்பா, செய்யட்டுமான்னு விட்டுட்டு இருக்கோம். பல இடங்களில் ஏமாந்து போய் விட்டுட்டோம். இந்திய அரசு செய்யக்கூடிய பல திட்டங்கள் அப்படிதான். இப்படி இந்தி சமஸ்கிருதத்தின் வழியாக ஒரு ஆரிய இனத்தை தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய அளவில் ஆரிய வர்ணாசிரமத்தை தெரிவிக்கக்கூடிய வேலைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம்.
இன்னைக்கு நாமளாம் இவ்வளவு பெரிய இனம் பேசிட்டு இருக்கோம், இவ்வளவு பெரிய இனத்து சொந்தக்காரனா பேசுறோம். ஆனா பாருங்க, ஒரு 150 அடி தூரத்துல இருக்கக்கூடிய கோயில் இருக்கு பாருங்க, அந்த கருவறைக்குள்ளே நாம் போனோம் என்றால் அங்க இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் அடித்து விரட்டி விடுவார். கருவறைக்குள்ள போக முடியாது. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.